யோசுவா 16ஆம் அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது, எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்க்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயிமும் சுதந்தரித்தார்கள். எப்ராயிம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்மேதாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை யனோகாவுக்கு கிழக்காக கடந்து யனோகாவிலிருந்து அதரோத்துக்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயிம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்ராயிம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி. ஏசாயா 22ஆம் அதிகாரம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் விதியுங்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பரா தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீழ்கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாய் இருப்பதை கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும்
பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் என் குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்ப. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில், தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்
தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி 5வது மாசம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும், அதாவது தகப்பனார் தினமாக இருக்கிறபடியினால் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்குள்ளே கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 143 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, தகப்பனுக்கு பிரியமானதை செய்ய தகப்பன் நமக்கு போதித்து தரும்படியாக இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களை தந்தையார் தினம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே தகப்பனாராகிய ஆண்டவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய இந்த நாட்களிலே நாங்கள் அவரிடத்திலிருந்து இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு என்ன காரியம் பிரியமாக இருக்கிறதோ அதை அவருடைய குமாரன் இந்த நாட்களில் செய்கிற வேளையிலே தகப்பனுடைய ஆத்மா மிகவும் களிகூர்ந்து மகளும் சந்தோஷப்படும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்றைக்கு ஒரு தகப்பனுக்கு பிரியமில்லாதபடி நாங்கள் காரியத்தை செய்வோமா இருந்தால்
தகப்பன் நம்மையிலே எப்படியாக பிரியமாவார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஏனென்றால் நீரே என் தேவன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ அதை அறிந்து அதை செய்து இந்த நாட்களிலே அவருடைய மகிமைக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அதற்காகத்தான் என் இரட்சகராகிய தேவன், என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே பூமியிலே எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்களை சுமந்து இந்த நாட்களிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களிலே என்ன செய்தார்? எங்களை அழைத்து போகும்படியாக, அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக பரத்துக்கு இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அருமை பிள்ளைகளே, வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் கொஞ்சமாக இருக்கிறபடினால், அவருடைய வருகை மீண்டுமாய் சமீபமாய் இருக்கிறபடினால், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் இந்த நாட்களிலே தயார்பட வேண்டும். உலகத்துக்கு பிரியமானது அல்ல, நமக்கு பிரியமானது அல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். ஏனென்றால் அதே ஜீவனுள்ள தேவன்தான் நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பிரியமானபடி இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டுக் கொண்டார். அதற்கு ஈடாக நாங்கள் இந்த நாட்களிலே என்னத்தை செய்வோம்? அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். காலம் சமீபமாய் இருக்கிறபடியினால், ஆண்டோடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால், கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய முதலாவது எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரிடத்திலே கேட்க வேண்டும். பேசுகிற தெய்வம் நம்மோடு பேசுவார். இந்த வழியிலே மகனே, என்னுடைய ராஜ்யத்தின் காரியத்தை, என்னுடைய ஊழிய காரியத்தை இந்த நாட்களில் நீ செய்து முடி என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த தந்தையார் தினத்திலும் இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமானபடி நான் இந்த நாட்களை நடந்து அவர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி யார் யார் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தங்களை இப்படி செய்ய இந்த நாட்களில் தீர்மானம் எடுக்கிறவர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே ஒரு புதிய மாற்றத்தை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் சர்வவல்லம் உள்ள தேவன், அதை செய்ய அவராலே முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்து இந்த நாட்களிலே அவருடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, அவருக்கு பிரியமானதை செய்து அவரிடத்திலே இந்த நாட்களிலே கேளுங்கள். இந்த நாட்களில் ஆண்டவரே போதித்து தாரும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவது எப்படியாக, எதை நான் செய்ய வேண்டும், உமக்காக எதை நான் செய்ய வேண்டும், என்னிடத்திலே என்ன திறமை இருக்கிறது ஆண்டவரே, அதை கற்றுத்தாரும் என்று கேட்கிற வழியிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென்.